Welcome to the session, Office Automation Lab. Exercise number 12 and 13. Bar chart creation and pie chart creation. So, to create a simple bar chart to highlight the sales of a company for three different periods. Three different periods means three different month. Okay. So company order sales report நம்ம highlight பண்ண போறோம் using of bar chart. Okay. So அடுத்த exercise 13th exercise வந்து பாத்தீங்க அப்படின்னா pie chart. Pie chart எப்படி create பண்றது? இது ரெண்டும் தான் 12 and 13 exercises using of Excel format. Okay. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியட் கொடுத்துருக்கோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிற பீரியட். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் அது வந்து டோட்டல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ டோட்டல் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 3க்கு வந்து நம்ம ஏதாவது நேம் வச்சுக்கலாம். பைசைக்கிள் அது குக்கர் கார் டூ வீலர் எனிதிங். ஓகே. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட ஜான்சன் அண்ட் கம்பெனி இப்போ நம்ம போட்டுக்கிறது ஜான்சன் கம்பெனியோட 3 ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 ப்ராடக்ட் வந்து லிரில் லக்ஸ் இது மாதிரி சோப் ஐட்டத்தை கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எம்டி எக்ஸல் சீட் நம்ம கிரியேட் பண்ணி எம்டி எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ மெர்ஜ் பண்ணிட்டு இங்கே வந்து ஹெட்டிங் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஜான்சன் கம்பெனி. ஓகே. சேல்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஜான்சன் கம்பெனி. ஸோ போல்டு பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் அது பீரியட். ஸோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச். ஓகே. ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லக்ஸ் வச்சுக்கோம். ஆமாம் ப்ராடக்ட் வச்சு இது அந்த ப்ராடக்டோட டோட்டல் சேல். ஓகே. ஸோ இப்போ ஜனவரி மாதம் வந்து ஒரு 200 லக்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. ஒரு 150 ஹமாம் வந்து ஒரு 250 ஜனவரியில். பிப்ரவரியில் வந்து ஒரு 300, இது வந்து 400, இது வந்து 100. ஸோ மார்ச்சில் இது 300 சேம். ஸோ இது 500, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. ஓகே. ஸோ டோட்டல் உங்களுக்கு எதுவுமே தெரியும் ஈக்குவல் டு சம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சம் பண்ணிங்கன்னா சம் பண்ணி கெட்டிங் ஆன்சர் இந்த காரை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேபிள்ஸ் ஃபார்மெட்டில் கொண்டு வரும்போது யூ மஸ்ட் கிளிக் டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் பார்டர்ஸ். ஓகே. ஸோ this. So using this you can creating the bar chart. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சார்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்செட்டில் போனீங்கன்னா இந்த சார்ட் பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் இந்த பார் சார்ட் இந்த சார்ட்டா இந்த சார்ட்டா ஸோ இந்த பார் சார்ட். ஸோ அந்த பார் சார்ட் வந்து நான் சால்வ் பார்க்கணும். ஓகே. இது வந்து இந்த பார் சார்ட். ஸோ டோட்டல் எப்படி இருக்கு அமௌண்ட் என்ன இது பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அதனுடைய என்ன சொல்கிறது இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி வேல்யூஸ் இந்த டேபிளோட வேல்யூஸோட வரும். ஸோ அந்த சார்ட்டோட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இங்கே இருக்கு. டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அதனுடைய வேல்யூஸோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சார்ட் டைட்டில் சொல்லணும்னா இந்த சார்ட் டைட்டில் இருக்குது. சார்ட் டைட்டில் நீங்கள்
Johnson and Johnson sales report. Johnson Company sales report for past 3 months or past 3 months. That's all. So this is a bar chart. So total வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 600 800. ஓகே, இது வந்து மார்ச் மாதம் ரிப்போர்ட், பிப்ரவரி மாதம் ரிப்போர்ட், ஜனவரி மாதம் ரிப்போர்ட். ஸோ இப்போ மார்ச் மாதம் ஹமாம் வந்து 50, பிப்ரவரி மாதம் 100, 200 வந்து ஜனவரி வந்து 200, பிப்ரவரி வந்து 100, 50 வந்து மார்ச். ஸோ வந்து ஹமாம் சோப்போட சேல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் லிரிலோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 150, பிப்ரவரியில் 400, மார்ச் வந்து 500. ஸோ லிரில் சோப்போட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லக்ஸ் வந்து ஜனவரியில் 200, பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ வந்து மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சோப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ this purpose we are using this bar chart to operational performance analysis. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா not only for it is used for, it is easy to compare the products or any other things. Okay. So இதுதான் வந்து உங்களுக்கு பார் சார்ட் யூசிங் பார் சார்ட்டிஃபிகேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் வந்து பார்க்குறோம். பை சார்ட்டை வந்து இதே இதை வந்து பை சார்ட்டில் பண்ண முடியுமா சார்? இதே இது வந்து பை சார்ட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா இது வந்து பை சார்ட் யூஸ் பண்ணும்போது இதே கண்டென்ட் வேறு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். பை சார்ட்டில் போகிறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஃபார்முலா இன்சர்ட் பை சார்ட். ஸோ பை சார்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ பை சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வி கெட்டிங் த பை. ஓகே, லக்ஸ் லிரில் அமௌண்ட் டோட்டல். இது வந்து ஜனவரி மாதத்துக்கு என்ன ரிப்போர்ட்டு? ஓகே, ஜனவரி மாதம் ரிப்போர்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. அதே போல் நீங்கள் பிப்ரவரி மாதம் ரிப்போர்ட்டு இது மாதிரி போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும், பர்சன்டேஜ். ஸோ கெட்டிங் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சின்ன இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம போடுவோம். அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஒரு ரிப்போர்ட்டு. இப்போ பை சார்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த பை சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து சேல்ஸ் கொடுக்குறேன். கம்பெனி நேம் வந்து சேல்ஸ். கம்பெனி சேல்ஸ். ஓகே, இப்போ இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து டிவிஎஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட சேல்ஸோட ப்ராடக்ட் வந்து ஒரு 400. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி வாட்ச், ஹெச்எம்டி கம்பெனி. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வந்து 300 சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சொனாட்டா, இது வந்து ஒரு 800. ஸோ அடுத்து வந்து சிட்டிசன், இதனுடைய சேல்ஸ் வந்து ஒரு 900. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் பை சார்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்சர்ட் செலக்ட் பண்ணிங்க. இன்சர்ட்டில் பை சார்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ரொடக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் டிவிஎஸ். ஸோ இதனுடைய வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய இந்த மெனுஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய வேல்யூஸ் வேணும்னா வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அது எத்தனை பர்சன்டேஜ் சேல்ஸ் ஆகிருந்தா பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் பாருங்கள். டிவிஎஸ் வந்து 17%. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய லேஅவுட் டிசைன்ஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் லேஅவுட் டிசைன். ஸோ அந்த 3D எஃபெக்ட் வேணும் அப்படின்னா 3D எஃபெக்ட். இப்போ இந்த சார்ட் டைட்டில் வேணும் அப்படின்னா இந்த சார்ட்டோட டைட்டில் வந்து சேல்ஸ் பை சார்ட். Okay, so
In this video, we discuss how to prepare the bar chart and the pie chart for sales discussion purpose or analysis purpose. Okay, so go through this video and do the exercise 12 and 13.